அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் ஹியூமன் வெல்ஃபேர் அண்ட் விஜிலன்ஸ் ஓஆர்ஜி சார்பில் இன்றைய தினம் உலக மனித உரிமைகள் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த இந்தியன் ஹியூமன் வெல்ஃபேர் விஜிலன்ஸ் ஓஆர்ஜி தொடங்கி சுமார் 17 ஆண்டு காலம் கடந்து இன்றைக்கு 18வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இந்த 17 ஆண்டு காலம் என்னுடன் பயணித்த பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள், அனைத்து மாவட்டத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் அனைவரும் என்னுடன் சிறப்பாக பயணித்து அந்த மாவட்டத்தில் ஏற்படுகிற குறைகளையும் அவர்கள் நிவர்த்தி செய்துள்ளார்கள். அப்படி கடந்த காலத்தில் எங்களுடைய நிர்வாகிகள் ஒரு சில இடங்களில் அரசியல்வாதிகளால் பழிவாங்கப்பட்டுள்ளனர். ஏனென்றால் நாங்கள் உண்மையை உரக்கச் சொல்வோம், அது அவர்களுக்கு பிடிப்பதில்லை. லஞ்சம் வாங்காதீர்கள், ஏழை எளியவரிடம் லஞ்சம் வாங்காதீர்கள், ஒருவேளை உணவுக்கு கூட அவரிடம் பணம் இருக்காது. அவர்களிடம் இந்த கிராம நிர்வாகிகள் என்ன சொல்வார்கள் என்றால், உனக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன், எனக்கு 5000 ரூபாய் கொடுத்தால்தான் என்ன, அல்லது ஒரு வாரிசு சர்டிஃபிகேட்டு மிக எளிமையானவர், அந்த சர்டிஃபிகேட் வாங்குவதற்கு அவர் அலைந்து கொண்டே இருப்பார். ஏன் அலைகிறார்கள் என்று அந்த எளிமையானவருக்கு தெரியும். காரணம் என்னவென்றால், அந்த கிராம நிர்வாக அலுவலர் அவர் கேட்கிற பணத்தை கொடுப்பதற்கு அவரிடம் பணம் இல்லை. அதனால் அவர் அலைந்து கொண்டே இருக்கிறார். அரசு அவர்களுக்கு சிறந்த ஊதியம் வழங்குகிறது. ஏன் இந்த கேவலமான லஞ்சத்தை அவர் பெற வேண்டும்? இன்றைய தினம் ஏழை எளியவர்கள் கொடுக்க முடியாத லஞ்சத்தை அவர்கள் கொடுத்தால்தான் முடியும், இல்லை என்றால் உன்னுடைய சர்டிஃபிகேட்டை தள்ளுபடி செய்வேன் என்று நிறைய நடந்துள்ளது. அப்பாவி பொதுமக்களுக்கு எங்கள் அமைப்பின் சார்பில் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் சில நிர்வாகிகளை உருவாக்கியுள்ளோம். அவர்களிடம் எங்களுடைய தலைமை என்ன சொல்லுதென்றால், ஏழை எளிய மக்களுக்கு விரைவாக சான்றுகள் கிடைத்திட வேண்டும், அவர்கள் படும் துன்பத்தை போக்கிட வேண்டும். ஆகவே நீங்கள் அந்த எளிய மக்களுக்கு உதவிட வேண்டும், அவளுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய அமைப்பில் சில குழுக்களை உருவாக்கியுள்ளோம். அவர்களுக்கும் இந்த அரசியல்வாதிகள் இடையூறு செய்கிறார்கள். அதுபோல் புரோக்கர்கள் என்பவர்கள் ஒவ்வொரு அரசு அதிகாரி அலுவலகத்திலும் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு தாசில்தார், ஒரு ஆர்டிஓ, ஒரு விஓ நேரடியாக லஞ்சம் பெறுவதில்லை. அவர்களுக்கென்று ஒரு புரோக்கர் இருக்கிறார். இப்போ சார் பதிவாளர், பத்திரப்பதிவாளர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு லஞ்சம் யார் வாங்கி கொடுக்குறா? இந்த எழுத்தர் வாங்கி கொடுப்பார். இந்த எழுத்தர் சொல்லுவார், உங்கள் இடம் பல சிக்கல் இருக்குது, அதனால் இந்த மனையை உங்களுக்கு முடிக்க முடியாது. சார் பதிவாளருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா அது நாங்களே முடித்து தருவோம்னு சொல்லி அந்த பத்திரப்பதிவாளர் இந்த ஏழை மகள்கிட்ட சொல்வார். இந்த எழுத்தர் சொல்வார். அப்போது லஞ்சம் எங்கேருந்து வாங்கப்படுகிறது? எழுத்தர் மூலமாக
பத்திரப்பதிவாளருக்கு போய் சேருகிறது. அதே மாதிரி வாகனம் ஓட்டுவதற்கு லைசன்ஸ் பெறுவதற்கு அதுக்கும் புரோக்கர் இருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியும். எங்கு சென்றாலும் பணத்தை கொடுத்தால் தான் வேலை நடக்கிறது என்ற நிலை இன்றைக்கு உருவாகியுள்ளது. எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள், 1947ஆம் ஆண்டு சுதந்திர தினம் நம் நாட்டிற்கு கிடைத்தது. ஆனால் கிடைத்து விட்டது, ஏழை எளிய மக்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை என்றே நாம் சொல்ல வருகிறோம். அதேபோல எங்கள் அமைப்பில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் அடையாள அட்டை வழங்கப்படும். அந்த அடையாள அட்டை வைத்து யார் தவறான வழியில் செல்கிறார்களோ அவர்களை உடனடியாக இந்த அமைப்பில் இருந்து நீக்குவதற்கும் நாங்கள் குழுக்களை உருவாக்கியுள்ளோம். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் அமைப்பை சார்ந்தவர் ஒரு 10 தினத்திற்கு முன்னாக ராமநாதபுரம் புதுமடம் என்ற இடத்திலே எங்கள் அமைப்பை சார்ந்தவர்கள் ஒரு அடையாள அட்டையுடன் அவர் பயணிக்கிறார். அவர் பயணிக்கும் போது ஹெல்மெட் அணியவில்லை, சட்டத்தை மீறி சென்றுள்ளார். காவல்துறை அவரை நிறுத்தி, நீ ஹெல்மெட் அணியவில்லை, ஆகவே உனக்கு அபராத தொகை விதிக்கப்படுகிறது என்று சொன்னார். அதற்கு எங்களுடைய அந்த நண்பர் என்ன சொன்னார் என்றால், நான் இந்தியன் ஹியூமன் வெல்ஃபேரில் விஜிலன்ஸில் இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த காவலர் நேர்மையானவர், கொண்டா உங்களுடைய அடையாள அட்டை பார்ப்போம் என்று. அந்த அடையாள அட்டையில் என்னுடைய செல் நம்பர் இருக்கிறது, செல்பேசி எண் அதில் இருக்கிறது. உடனே அந்த காவல் ஆய்வாளர் அந்த செல்பேசிக்கு உடனே தொடர்பு கொண்டார். என்னை அணுகி, ஐயா உங்களுடைய அடையாள அட்டை வைத்துள்ளார் இவர் இன்னார், இவர் ஹெல்மெட் அணியவில்லை, நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய கடமையை செய்ய போகிறோம் என்று சொன்னார். அதற்கு உங்களுடைய பொறுப்பாளர், நான் அதில் இருக்கிறேன் இதில் இருக்கிறேன், நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்று அந்த காவல் ஆய்வாளரை கொஞ்சம் மிரட்டியுள்ளார். அது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியே நான் அந்த காவல் ஆய்வாளருக்கு என்ன சொன்னேன் என்றால், எங்களால் தவறு செய்துவிட்டால் அவர் மேல் எஃப்ஐஆர் போட்டு விடுங்கள், நாங்கள் வரப்போவதில்லை. காரணம், சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள். ஆகவே நீங்கள் அவரை எஃப்ஐஆர் போடுவதுதான் நல்லது என்று ஆணித்தரமாக கூறினேன். சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் இறங்கி வந்துட்டார். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க, அரசியல்வாதி மாதிரி என்னுடைய வட்டச் செயலாளர் என்னுடைய மாவட்ட செயலாளர் விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லதுக்கு வரமாட்டேன். நீதி நேர்மையாக இருக்கணும், அவங்களுக்கு தான் அடையாள அட்டை வழங்குவோம். ஒரு சிலர் எங்களுடைய அமைப்பை தவறாக பண்ணும்போது அவர் இந்த அமைப்பில் இருக்கிறதுக்கு அருகதையற்றவர். ஆகவே என்ன சொன்னா, எஃப்ஐஆர் போடணும், போட்டுருங்க அப்படின்னோடனே அவரும் கொஞ்சம் மிரண்டு போன, என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு, நாம் வேறு மாதிரி நினச்சேன், இவர் எப்படி சொல்கிறாருன்னு சொல்லி, சார் உங்கள் ஆள் தவறு செஞ்சிட்டார், நான் அவரை மன்னிச்சிட்டேன், போட்டேன் சார். அவரவே போடலை. ஏன் போடலை? நாம் சரியாக இருக்கிறோம். அவரு நாளைக்கு ஒரு தவறு செஞ்சால் அவருக்கு நாம் ஒரு வட்டம் போட்டு வைப்போம். எப்படி போடுவோம்? ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருவளவு வாடி இருக்குமா கொக்கு. அந்த கொக்காக நாம் இருப்போம். எப்போ அவர் ரெடியாக இருக்கிறார், இப்போ வருவார் என்று. அதனால் அவருக்கும் ஒரு உள்பயம் இருக்குது. அதனால் நம்மளுடைய அமைப்பில் உள்ளவரை விட்டு விட்டார். இதுதான் இந்த அமைப்பில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இதுவரை 17 ஆண்டுகள் உலக மனித உரிமைகள் தின விழா கொண்டாடிவிட்டோம். இனி அடுத்த ஆண்டு 18வது மனித உரிமை தின விழா என்று என்பதை நிர்வாகிகள் முடிவு செய்வார்கள். அதே போல் நம்மளுடைய நிர்வாகிக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அடையாள அட்டை வாங்கிக் கொள்ளுங்கள், உங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள்,
மக்களுக்கும் சேவை செய்யுங்கள். இந்த அடையாள அட்டையை வைத்து தவறான வழியில் செல்லாதீர்கள் தயவு செய்து. இந்த அடையாள அட்டை மதிப்பு மிக்கது, ஒரு பொக்கிஷம். இந்த அட்டை உங்களை பாதுகாக்கும், உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கும். ஏனென்றால் நீங்கள் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் தவறு செய்வர்களுக்கு இந்த அடையாள அட்டை ஒருபோதும் அவர்களுக்கு நீதி இந்த அமைப்பை வழங்காது. அந்த அளவு இந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. காலதாமதம் அதிகமாகிவிட்டது. எங்களுக்கும் ஊர் போய் சேர வேண்டும். நான் தென்காசியிலிருந்து இங்கே வந்துவிட்டோம். ஆக இந்த அமைப்பில் பயணிக்கப்படுகிறவர்கள் சிறப்பாக செயல்படுங்கள். ஒவ்வொருவரும் ஊழல் லஞ்சம் இல்லா இந்த தேசத்தை உருவாக்க வேண்டும். அதேபோல் இன்னொன்று என்னவென்றால், தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் ஒரு விளம்பரத்தை கொடுத்துள்ளார்கள், விழிப்புணர்வு என்ன என்பதை. ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது, வாங்கினால் ஒரு ஆண்டு சிறை தண்டனை, இப்படிங்கிறத நீங்கள் விழிப்புணர்வு பண்ணணும்னு சொல்லி இப்போ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டு காலமாக நமக்கு அந்த தேர்தல் விழிப்புணர்வை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா எலெக்ஷன், சட்டசபை, பாராளுமன்றம், எல்லா இடத்துலையும் எங்கே என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஏடிஎம் சென்டரையும் நீங்கள் பார்த்திருக்கலாம். அந்த அளவு நம்முடைய அமைப்பை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஒரு சர்டிஃபிகேட்டை வழங்கியிருக்காங்க. எதுக்கு வழங்கியிருக்காங்க? இந்த அமைப்பு சரியாக செயல்படுது. இதில் பயணிக்கிறவங்க நேர்மையாக நடந்து கொள்கிறார்கள். அதற்காக வேண்டிய சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஒரு சான்று நமக்கு வழங்கியுள்ளது. இதையும் நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். அடையாள அட்டை ஒருபோதும் ISWU அமைப்பாளர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை மேல்மட்டத்தில் உள்ள நிர்வாகிகளிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம கபீர் சார் குற்றாலத்தில் கடந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த ஐராம்பட்டணத்தை சேர்ந்தவர்கள் எங்கள் ஊரில் உலக மனித உரிமைகளின் தின விழா நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள். சரி என்று எங்கள் நிர்வாக கூட்டத்திலே கலந்து ஆலோசித்து சரி நடத்தலாம், நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டோம். ஆனால் அந்த கோரிக்கையை ஏற்று இந்த ஐராம்பட்டத்தில் உள்ளவர்கள் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று ஆவல் ஏற்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கபீர் சார் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் நான் அவர்களிடம் இந்த நிகழ்ச்சியை நடத்த ஒப்படைத்துவிட்டேன். ஆனால் அவர்களுக்கு சில உடல்நலக்குறைவு காரணமாக ஒரு 20 நாளுக்கு மேலே ஆஸ்பத்திரியில் இருந்தார்கள். இப்போ தான், அதாவது நேற்று தான் வந்தாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சி நடக்குமோ நடக்காதோ என்று உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது எனக்கு. அதையும் மீறி இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக கொண்டு போயிட்டார்கள். இன்னைக்கு மத்தியானம் கூட சாப்பிட போங்க சார் அப்படின்னு சொன்னாலும் கூட சாப்பிட போகல, எனக்கு நிகழ்ச்சி தான் முக்கியம், இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக சொன்னார்கள். அவருடைய இந்த முயற்சிக்கு கோடான கோடி நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வெளியூரிலிருந்து வந்தவர்கள், காரில் வந்தவர்கள் சாலையில் பக்குவமாக செல்லும்படி பொறுப்பாளரை அறிவுறுத்துகிறேன். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், நிர்வாகிகள், மாநில பொறுப்பாளர் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.